Centum Maths 10th Maths samacheer chapter 1 exercise 1.3 la 7th சம்மமா an open box is to be made from a square pieces of material 24 centimeter on a side by the cutting equal squares from the corners and turning up the sides as a zone. Explore the volume of the v of the box, the function of the x கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பாருமா ஒரு ஷீட்டு, அந்த ஷீட்டோட லென்த் வந்து எவ்வளோனா 24 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது 24 சென்டிமீட்டரில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஷீட் எடுத்துக்கிறேன். பாருங்கள், அதை பெண்ட் பண்ணி நீட்டாக ஒரு ஷேப்பாக கட் பண்ணி அதை எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஈச் அதாவது என்னென்னா லென்த்து பிரெத்து எல்லாமே 24 சென்டிமீட்டர் இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், நீட்டாக அந்த பேப்பரை கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். கவனிங்க. இப்போது இது என்ன ஷேப்பில் இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு சைடும் ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் பாக்ஸ் எப்படி இருக்கோ அந்த ஷேப்புக்கு வர்றதுக்காக நான் 4 சைடும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மடித்து விட்றேன். 4 சைடும் இதை மடித்து விட்றேன். சரிங்களா? இப்போ 4 சைடும் மடித்து விட்டுட்டு இந்த கார்னர் பாருங்களேன், அவன் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா 4 சைடில் இருக்க இந்த கார்னரில் இருக்க ஸ்கொயர் வேல்யூவை கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ பாருங்களேன், இந்த கார்னரில் இருக்க இந்த ஸ்கொயர் ஷேப் இருக்கா இல்லையா, இதை மட்டும் என்ன பண்ணுறேன், கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த கட் பண்ணுற பகுதிக்கு எவ்வளோனா எக்ஸுன்னு வச்சுக்கிறேன். ஒவ்வொரு சைடுலேயும் இருக்க அந்த கார்னர் பகுதியை கட் பண்ணும்போது ஒரு சைடு எக்ஸ்னால் இந்த சைடு வரும்போது எக்ஸ், 2 எக்ஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். லென்த்தும் பிரெத்தும் 24 தான். பட் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கார்னராக ஒரு எக்ஸுன்ற பகுதியை நான் கட் பண்ணி எடுத்துகிறேன். ஒரு லென்த்துன்னா அந்த சைடில் 2 சைடு இருக்கும்ல, 2 சைடு எடுக்கும்போது எனக்கு என்னென்னா 2 எக்ஸு கட் ஆகுது. இப்போ பாருங்கள், ஓப்பன் பாக்ஸ் மாதிரியே இருக்கா? ஓகே. இப்போ பாருங்கள், இதை நான் 2 சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதனால தான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், லென்த் அப்படின்னா என்ன செய்கிறோம் அப்படின்னா அது என்னென்னா இந்த சைடு எக்ஸு அந்த சைடு எக்ஸு போயிடும். டோட்டலாக 24னா இந்த பக்கம் எக்ஸ் அந்த பக்கம் எக்ஸ் போச்சுன்னா 24 மைனஸ் 2x ஆகும். இப்போ பாருங்கள், அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த க்யூபாய்டு நம்ம இதை எடுத்துக்கிறோம். க்யூப் ஷேப்பில் தானே இருக்குது. க்யூபாய்டோட ஃபார்முலா LBH கியூபிக் யூனிட்ஸ். LBH கியூபிக் யூனிட். இப்போது எல் வந்து எவ்வளோ இருக்குது, 24 மைனஸ் 2x. அடுத்து பிரெத்தும் அதே மாதிரி தான். என்னது பாருங்கள், அந்த இப்போ கார்னரில் கட் பண்ணி எடுத்த பாருங்கள், அதான் மென்ஷன் பண்ணுறோம் பாருங்கள். இந்த பக்கம் இருக்க கார்னரை கட் பண்ணி எடுத்தனால டோட்டல் லென்த்துலேருந்து 2x கழிக்குது. அதே மாதிரி பிக்கும் அதே மாதிரி தான், 2 கார்னர் கட் ஆகும்போது இதாகுது. ஹெச்ன்றது அந்த பகுதி, அதோட ஹைட் எவ்வளோ எக்ஸ் வருது. ஸோ b ஈக்குவல் டு 24 மைனஸ் 2x, ஹெச் ஈக்குவல் டு எக்ஸ். அவ்வளோதான். நம்மளோட ஃபார்முலா என்னது, LBHனா நம்ம அப்படியே எல்லாத்தையும் போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 24 மைனஸ் 2x இன்ட்டு 24 மைனஸ் 2x இன்ட்டு எக்ஸ். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 24 இன்ட்டு 24 எவ்வளோ, 576 வருதா? போடுங்க. 576 மைனஸ் 24 2s are 48x மைனஸ் 48x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4x ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸுமா. ஸோ இப்போ எக்ஸால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணி எழுதுருங்க. 4x ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் 4x க்யூபு, 4x க்யூபுன்னு வரும்டா. சரிங்களா? 4x க்யூபு மைனஸ் 48 ஆட் பண்ணும்போது மைனஸ் 96x ஸ்கொயர்டு, அப்புறம் ப்ளஸ் 576x. தட்ஸ் ஆல். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.